என்ன மாப்பிள்ள சோகமா வரா? ரொம்ப டார்ச்சரா இருக்குது மச்சி. எங்க அப்பா வேலைக்கு போன்னு தொல்லை கொடுக்குறான். உங்க வீட்டுல மட்டுமா? எல்லா ரூட்லயும் அப்படித்தான் நடக்குது. டேய் ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் உங்களை தேடி தானே வரான். நடா கவலைக்காரன் முக்கா, எங்களை நேரத்துக்கு தேடுறா. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிக்குதுடா, அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தான். பொண்ணு யாரு? மாரசாமி பொண்ணு ரேகாடா. ஐயோ அதுவா? மாப்பிள்ள அந்த பொண்ணு என் கூட ஒரு வாரம் சுத்திருந்துச்சு மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு நல்ல பொண்ணு, குஞ்சு தலை நிம்மறாது அப்படின்னு சொன்னானே அவங்க அப்பா. எந்த அப்பதான் பொண்ணை விட்டு கொடுப்பான். சரி கல்யாணத்துக்கு வந்துடுறான், பத்திரிக்கையை கொடு. நான் போடா, அவங்க அப்பா நான் இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நடா மாப்பிள்ள, பத்திரிக்கை தீக்கு போட்டு போயிட்டான். விடு, அவன் கிடக்குறான். அப்புறம் எப்படி போய் நிக்குது லைஃப்லாம்? 5 minutes later. உன் பொண்ணோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சியா? எவனா சொன்ன என் பொண்ணு தப்பா? இவங்கதான். வணக்கண்ணா. டேய், என்னடா இவன் தப்பு தப்பா சொல்றேன் என் பொண்ணை பத்தியா? என்னடா சொன்னீங்க? உங்க பொண்ணா? உங்க பொண்ணை பார்த்ததே இல்லையா நாங்க? டேய் நீங்க தானே சொன்னீங்க. அது இந்த மாச்சாமி அண்ணல்ல, அது வேற மாச்சாமி. வேற மாரசாமியா? நான் கதிர முடிச்சவனா? உனக்கெல்லாம் என் பொண்ணு கொடுன்னு நினைச்ச மாதிரி என் பொண்ணு மேல சேர்ந்து பாரியா மவனே. அம்மா மாமா, இவங்க தான் மாமா கோத்து விட்டாங்க. மாமாவை வச்சு மண்ணாங்க தேய்ச்சி போடா. டேய், இந்த மாடசாமி பொண்ணு நல்ல பொண்ணாச்சேடா. போச்சு, எல்லாம் போச்சு.